தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 21 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 21 தொகுதிகள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 1989ஆம் ஆண்டு எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு நடைபெற்ற முதல் தேர்தல். அப்பொழுது அதிமுக ஜானகி அம்மாள், ஜெயலலிதா அணி என 2 பிரிவாக இருந்தது. திமுக கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருந்தது. காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் தனியாக போட்டியிட்டது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 21 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அந்த 1989ஆம் ஆண்டு மதிமுக உருவாக்கப்படவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது, தேமுதிக கிடையாது, மேலும் பல கட்சிகள் அப்பொழுது கிடையாது. குறிப்பிட்ட கட்சிகளே இருந்தன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 21 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 9 தொகுதிகள், 8 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. ஆனால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சமமான தொகுதிகளை எதிர்பார்த்தது. அதை தர திமுக மறுத்தது. இதன் காரணமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணியிலிருந்து விலகி ஜெயலலிதா அணியிடம் போய் சேர்ந்தது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 21 தொகுதிகளில் போட்டியிட்டு 15 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாப்பா உமாநாத் அந்த கட்சியின் சட்டசபை தலைவரானார். ஆனால் 1991ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அந்த கூட்டணி ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. திமுக கூட்டணியே படுதோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் திமுகவுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1989ஆம் ஆண்டு திமுக கூட்டணியில் 21 தொகுதிகளை பெற்றது. ஆனால் நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் 6 தொகுதிகளைத்தான் பெற்றது. ஆனால் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 4 தொகுதிகள் தான் வழங்கப்படும் என்று திமுக கூறியுள்ளது. இதனால் பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது. ஒரு காலத்தில் 21 தொகுதிகள் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்பொழுது கழுதை தேர்ந்து கட்டெரும்பான கதையாக 4 தொகுதிகளை பெற்றுக்கொண்டு திமுக கூட்டணியில் தொடர வேண்டிய ஒரு பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டது. இதற்கு காரணம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவிடம் பெட்டி வாங்குவதுதான் காரணம்.